வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில அக்டோபர் 31 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, இங்க பாருங்கம்மா, அவர் மேல எந்த தப்பும் இல்ல, தயவு செஞ்சு அவரை மன்னிச்சிருங்கம்மா, அவரு குற்ற உணர்ச்சியால உண்மையை சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்னம்மா, அவரை மன்னிச்சு ஏத்துக்கிடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அதை நீங்க எல்லாரும் பெரிய விஷயமாவே எடுத்துக்காம பேசுறீங்க. உங்களோட பாட்டி இறந்ததுக்கே அவன் குடும்பத்துல உள்ளவங்க தான் காரணம், அவனுக்கு போயிட்டு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ ரேவதி நேரா அவங்க சித்திய பார்த்து, இங்க பாருங்க சித்தி, நீங்க தான் அம்மா கிட்ட தேவையில்லாததையெல்லாம் சொல்லி கொடுத்து அம்மாவை இன்னும் கோவமாக்குறீங்க. தயவு செஞ்சு அம்மாவை வந்துட்டு இந்த அளவுக்கு ஆஹ் உசிப்பேத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் நம்ம வில்லி சொல்றாங்க, ஏங்கா நீ எப்பவுமே சுயமுடிவு யோசிக்க மாட்டியா, பாத்தியா இப்படி பேசுறத அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என்னால இங்க எந்த விதத்திலயும் பிரச்சனை வேணாம், நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அப்போ ரேவதி டக்குன்னு ஹீரோவை நிப்பாட்டி, நீங்க போக வேணாம் அப்படின்னு சொல்ல, அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இவன் மட்டும் இந்த வீட்டை விட்டு போகல அப்படின்னு வச்சுக்கேங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன் அப்படின்னு நம்ம ஈஸ்வரி பேசுறாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, என்னம்மா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இவன் பண்ண தப்பு உங்க யாருக்குமே கண்ணுக்கு தெரியல இல்ல, இவன் பாட்டுக்கும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்கான், ஆனா உங்க யாருக்கும் இவன் பண்ணது தப்புனே தெரியல. அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தான் அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன். அப்ப ஹீரோ அவங்க அத்தைய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அத்தை, நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்ல, நானே இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ நேரா அந்த இடத்த விட்டு வெளியில போறாரு, திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. இத பார்த்துட்டு நம்ம ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாரு, இதனால பாதிக்கப்பட போறது யாரு தெரியுமா, நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் பாதிக்கப்பட போகுது, அத பத்தி நீ கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா ஈஸ்வரி. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கு எங்க அம்மாவை காலி பண்ண அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கூட இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அதுவும் முக்கியமா இவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான், அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள ஒரு காலத்திலயும் நுழையவே கூடாது, அதுக்காக தான் அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புனேன். யாராவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ராஜாவுக்கு எதுவுமே சொல்ல முடியல. ரொம்பவே சோகத்தோட வெளியில வராரு. வெளியில வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள உண்மையை சொன்னீங்க, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அப்புறம் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னல, ஏன் மாப்பிள்ள உண்மையை சொன்னீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, அத்தை என் மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கைய இதுக்கு மேலேயே என்னால ஏமாத்த முடியாது, அதனாலதான் மாமா நான் உண்மையை சொல்லிட்டேன். அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க பண்ணது ரொம்பவே தப்பு மாப்பிள்ள, இப்போ ரேவதியோட வாழ்க்கையும் ரொம்ப பாதிக்கப்பட போகுது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, என்னால ரேவதியோட வாழ்க்கை ஒரு காலத்திலயும் பாதிக்கப்படாது, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு ஈஸ்வரிய பத்தி தெரியல, அவ அவசரப்பட்டு ஏதாவது முடிவு பண்ணா அவ்வளவுதான், ரேவதியோட வாழ்க்கையே பாழாகிரும், இப்போ எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல மாப்பிள்ள, ஈஸ்வரி என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, அத்தை எந்த விதத்திலயும் தப்பான முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, அந்த சந்திராவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவ கண்டிப்பா ஈஸ்வரி கிட்ட ஏதாவது ஒரு வகையில தூண்டி விட்டு எப்படியாவது ரேவதியோட வாழ்க்கையை காலி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவா, இப்போ என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்னும் புரியல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே சோகத்தோட பேசுறாரு. அப்போ ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாதீங்க மாமா, நான் தூரத்துல இருந்து இந்த வீட்டை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. ரேவதி ரொம்ப சோகமா மாடியில இருந்து ஹீரோ வீட்டை விட்டு வெளியில போறத பார்த்துட்டு ரொம்பவே கவலையோட நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, அப்பவே ரேவதி கிட்ட சொன்னோம், இந்த காதல் வாழ்க்கையெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொன்னோம், ஆனா அவ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, இப்போ யாரு வருத்தப்படுறது, அவதான் வருத்தப்பட போறா அப்படின்னு ஹீரோ ரொம்பவே கவலையோட
அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோ நேரா பாட்டியோட வீட்டுக்கு போறாங்க. பாட்டி ஹீரோ வந்துட்டு பொட்டி படிக்கையோட வரதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, ஐயா பேராண்டி என்னையாச்சு, ஏன்யா பொட்டி படிக்கையோட வந்துகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, பாட்டி ஒரு பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னு. அப்போ பாட்டி கேட்குறாங்க, ஏன்யா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஹீரோ நடந்ததையெல்லாம் சொல்றாரு. இது மாதிரி அத்தைக்கிட்ட வந்துட்டு நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்போ பாட்டி ஷாக் ஆகி, ஐயா பேராண்டி கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல ஐயா, ஏன்யா உண்மையை சொன்னேன். அப்போ ஹீரோ சொல்றாரு, இல்லை பாட்டி, நான் போய் சொல்ல சொல்ல அத்தை வந்துட்டு என் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது எனக்கு ஒரே தடவையாக குற்ற உணர்ச்சி ஆகிருச்சு. என்னைக்கா இருந்தாலும் அத்தைக்கு உண்மை தெரிய தானே போகுது, அது இப்போ தெரிஞ்சா என்ன அப்படின்னு நினச்சி நானே சொல்லிட்டேன். அதோட அந்த தீபவதி இருக்காங்கல்ல, அவங்களும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய இடத்துல என்னை பற்றி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லி என்னை அத்தை வந்து தப்பாக நினைக்கிறதுக்குள்ள அத்தைக்கிட்ட இப்பயே உண்மையை சொல்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் பாட்டி. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஐயா பேராண்டி என்னவோ உண்மையை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உன் அத்தை வரமாட்டாள் ஐயா. ஒரு வாரத்தில் கோவில் கும்பாபிஷேகத்தை வைக்கிறேன்னு நீ சொல்லியிருக்க, இப்போ என்னையா பண்ணுறது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, பாட்டி கவலைப்படாதீங்க, கோவில் கும்பாபிஷேகம் எல்லாத்தையும் நான் நல்லபடியாக முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு தான் இந்த ஊரை விட்டு போவேன். குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அந்த குடும்பத்தை என்னால் தான் ஒன்று சேர்க்க முடியலை. பாட்டி சொல்கிறாங்க, ஐயா பேராண்டி குடும்பத்தை தான் நீ எப்போவோ ஒன்று சேர்த்துட்டிய ஐயா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்ன பாட்டி சொல்கிறீங்க. பாட்டி சொல்கிறாங்க, ரேவதியை கல்யாணம் பண்ணி தான் இந்த குடும்பத்தை நீ எப்போவோ ஒன்று சேர்த்துட்டியே, அப்புறம் எதுக்கியா நீ அதை பற்றி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த குடும்பம் எப்போவோ ஒன்று சேர்ந்துருச்சு. என்னைக்கா இருந்தாலும் ரேவதி தான் உன்னோட பொண்டாட்டி. அதை அந்த சாமுண்டீஸ்வரியால் என்றைக்கும் மாற்றவே முடியாது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி பாட்டி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம துர்காவும் நவீனும் வராங்க. அப்போ நவீன் நேரா ஹீரோவை பார்த்து, கார்த்தி என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்றாரு, நவீன் அத்தைக்கிட்ட நான் யாரு அப்படிங்கிற உண்மையா சொல்லிட்டேன். அத்தை கோவப்பட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்ப நவீனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்ன கார்த்தி சொல்ற, இப்படி ஆகிட்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, அப்ப நீங்க தான் இது மாதிரி பாட்டியோட பேரனா. இந்த குடும்பத்துக்கு அடுத்தடுத்து நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு சின்னதா சந்தேகம் இருந்துச்சு, நீங்க தான் கண்டிப்பா இந்த வீட்டோட பேரனா இருப்பீங்க அப்படின்னு. அதே மாதிரி நீங்க தான் இந்த வீட்டோட பேரன் அப்படின்னு துர்கா சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அதே நேரத்துல அந்த வில்லிய காமிக்கிறாங்க. வில்லி நேரா அவங்க அக்கா காரி கிட்ட போயிட்டு, அக்கா என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் சந்திரா என்னாச்சு அப்படின்ட்டு. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னக்கா நீ பாட்டுக்கும் இருக்க, ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம எல்லாரையுமே இப்படி வந்து ஏமாத்திருக்கான், ஆனா நீ அதை பத்தியெல்லாம் கண்டுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இப்போ என்னாச்சு சந்திரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி அவன் இந்த வீட்டுக்கு மருமகன் ஆகிட்டான் சட்டப்படி. சோ உன் பொண்ண மறுபடியும் சேர்த்து அவன் கூட வாழ வைக்க போறியா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் கண்டிப்பா ஒரு காலத்திலையும் அவனை என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ வைக்க விடவே மாட்டேன், அதற்கு வாய்ப்புகளே இல்லை. அப்போ வில்லி சொல்றாங்க, நீதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா ஊருக்கு முன்னாடி 2 பேருக்குமே கல்யாணம் ஆனது உண்மைதானே, இதுல எந்தவித மாற்றமும் இல்லையே. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு சொல்றாங்க, நீ என்ன சொல்ற. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இங்க பாரு, அவங்க 2 பேருமே வந்து சட்டப்படி புருஷன் மண்டாட்டி. அவங்க 2 பேரும் புருஷன் மண்டாட்டி அப்படின்னா உன்னால என்ன பண்ணாலும் சரி அவங்கள பிரிக்கவே முடியாது. சட்டப்படி அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு விவாகரத்து ஏற்பாடு பண்ணு, அப்புறம் நீ நினைச்சது உண்மையாயிரும்ல. எப்படியா இருந்தாலும் அந்த ரேவதி வந்துட்டு கையெழுத்து போடுறதுக்கு மாட்டா, நீதான் எப்படியாவது அவளை மிரட்டி கையெழுத்து போட வைக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா உண்மைதான், அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது, அப்போ இந்த விவாகரத்தை ஏற்பாடு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா வக்கீல வர சொல்றாங்க. வக்கீல் அந்த இடத்துக்கு வந்ததோட ஈஸ்வரி விஷயத்த சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கும்
கார்த்திக் அப்படிங்கிற பேருக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு அம்மா என்னம்மா நடக்குது அப்படின்னு கேட்க, அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, நான் தான் உன்னை கட்டாயப்படுத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னேன். இப்போ நான் சொல்றேன், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கும் உனக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்றேன், இதுல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க என்னம்மா இப்படி சொல்றீங்க, என்னால முடியாது, நீங்க எடுக்கிற முடிவு ரொம்பவே தப்பு, தயவு செஞ்சு என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க தான் கட்டாயப்படுத்தி அவரோட கல்யாணம் பண்ணி வச்சீங்க, இப்ப அவரை விவாகரத்து பண்ண சொல்றீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வகையில என்ன இப்படி ரொம்பவே துன்புறுத்திக்கிட்டு இருக்கீங்க. நானும் அவரை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன், நீங்க தானே அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க. பண்ணி வச்சுட்டு நீங்க இப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றது எந்த வகையில நியாயம்? நீங்க பாருங்கம்மா, நான் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா ரேவதியை பார்த்து, இப்ப நீ கையெழுத்து போடல அப்படின்னா அப்புறம் உங்க அம்மாவை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அப்ப ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட, ரேவதி, ஈஸ்வரி, எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனமா முடிவெடுக்கிற? உன் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி நீ யோசனை பண்ணி பார்க்க மாட்டியா? அவளோட எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ணி பார்க்க மாட்டியா? அப்ப வில்லி சொல்றாங்க இங்க பாருங்க மாமா, இந்த பிரச்சனை எல்லாமே உங்களாலதான் வந்தது. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரியும் அவன் யாரு அப்படின்னு. அது தெரிஞ்சும் நீங்க பாட்டுக்கும் அமைதியா இருந்தீங்கல்ல, அப்பவே நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அவனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது எல்லா தப்பும் உங்களோடதுதான். முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. இங்க பாரு ரேவதி, அக்காக்காரி சொல்ற மாதிரி கையெழுத்து போடு அப்படின்னு. ரேவதி பிடிவாதம் பிடிக்கிறாங்க கையெழுத்து போட முடியாது அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா ஆயுதத்தை வச்சு மிரட்டி, இங்க பாரு, நீ மட்டும் இப்ப கையெழுத்து போடல அப்படின்னா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க அம்மா, இதுக்கு முன்னாடியே இதே மாதிரிதான் என்ன மிரட்டி கையெழுத்து போட வச்சீங்க, இப்ப மறுபடியும் இதே மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. அப்ப வில்லி சொல்றாங்க இங்க பாரு, அக்காக்காரிய பத்தி உனக்கு தெரியும், ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா அதுல இருந்து மாறவே மாட்டா. நீ இப்ப கையெழுத்து போட்டாதான் அக்காக்காரியோட உயிரையே காப்பாத்த முடியும். இப்ப நீ கையெழுத்து போடுறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட ரேவதிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அழுதுகிட்டே அம்மா நான் கையெழுத்து போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து கடிதத்தை எடுத்து கையெழுத்து போடுறாங்க. இத பார்த்துட்டு வில்லிக்கு ரொம்பவே சந்தோஷம். இத்தனை நாளா எதை பார்த்துக்கிட்டு இருந்தமோ அது நமக்கு நடந்துருச்சு. இனிமே அந்த டிரைவர் பையலோட அட்டகாசம் இங்கே இல்ல. இப்போ அக்காவை பழி வாங்குறதுக்கான நேரம் நமக்கு வந்துருச்சு. அக்கா கரைய பழி வாங்கி அவளை அவமானப்படுத்த போறோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா அந்த ஈஸ்வரிய பார்த்துக்கிட்டு சந்திரா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு, இனிமே அவனுக்கும் உனக்கும் எந்த வகையிலயும் சம்மந்தமே இல்ல, நீ கையெழுத்து போட்டுட்ட அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க அம்மா, சட்டப்படி வேணும்னா அவரை என்னோட லைஃப்ல இருந்து நீங்க விலக்கிருக்கலாம், ஆனா அவர் என்னைக்குமே என்னோட புருஷன், அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. அவரை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், அவரை நான் சாகுற வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, என்னை மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட பேசுறாங்க. சோ இத பார்த்துட்டு நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அக்கா பாத்தியாக்கா, உனக்கு எதிராவே இவ எப்படி பேசுறத, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க போறா அப்படிங்கிறத பாப்போமே. அக்கா கூடிய சீக்கிரம் இவளுக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கான வழிய பாருக்கா, அப்பதான்க்கா இவளை வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க நீயே பாரு சந்திரா. அப்போ ராஜா கேக்குறாரு, ஏன் ஈஸ்வரி, ஏற்கனவே ஒரு வரன் பார்த்தாலே அந்த மகேஷ் மாதிரி ஒரு கேடு கட்டவன, அதே மாதிரி ஒருத்தனை தான் மறுபடியும் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா அப்படின்னு. அப்போ வில்லி ஷாக் ஆகுறாங்க. வில்லி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாருங்க மாமா, அவன் நல்லவன் அப்படின்னு நினைச்சுதான் அக்கா கருகி ஏத்தவன் அப்படின்னு கூட்டிட்டு வந்தேன், கடைசில அவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுல்ல. அப்ப அவரு கேக்குறாரு, நீ அப்படிதானே சொன்ன, அவன் ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன், கடைசில ரேவதியோட வாழ்க்கை உன்னாலதான் மாறுனுச்சு, ஆனா எல்லாரும் சேர்ந்து என் மாப்பிள்ளை மேல பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பேசுறாரு. இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு கண்டினியூஸா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.